Hi friends, welcome back to my channel samayal with Anu. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சாஃப்ட்டான பூரியும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பூரி மசாலாவும் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு பூரி சுட்டாவே அப்பளம் மாதிரி தாங்க வரும். இதனால வீட்ல நிறைய திட்டு வாங்குவோம். அதே நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு 2-3 டிப்பை மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே போல ரொம்ப சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான பூரி கிடைக்குங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ன டிப்புன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான பூரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரியும் இது கூடவே டேஸ்டியான பூரி மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக அதில் கடுகும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை அதையும் இதில் சேர்த்து அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டும் தட்டி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறதுக்கு பதிலாக இது போல் இஞ்சியும் பூண்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தட்டி சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நல்ல மெல்லிசாக நீளமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 3 போல் பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அடுத்ததாக இதில் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு 1-2 உடச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா மாவாட்டம் மசிக்காமல் சும்மா 1-2 மட்டும் உடச்சிருக்கேங்க உருளைக்கிழங்க. இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடலாங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே நல்லா மேஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொதிக்கும் போது திரும்பவும் மேஷ் ஆகும். அப்புறம் உருளைக்கிழங்கே அதில் இருக்காது. அதனால தான் நான் இப்படி 1-2 மட்டும் உடச்சி விட்டுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். இதில் நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவை ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. இது கொதிக்கிற டைமில் நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் சர்க்கரை சேர்த்துறேங்க. பூரிக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த சுகர் கண்டிப்பாக இனிக்காது. ஸோ 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததாக இந்த மாவுலையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்த்துறேங்க. இந்த சர்க்கரையும் இது போல் நம்ம மாவு பிணையறதுக்கு முன்னாடியே சேர்த்துற இந்த ஆயிலும் பூரியை நல்லாவே சாஃப்டாக வர்றதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுங்க. இது போல் நல்லா கையில் அந்த ஆயிலை மாவோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு பிணையும் போது ரொம்பவே சாஃப்டாக பிணையுவோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக போனால் கூட பரவாயில்ல. ஆனால் பூரிக்கு பிணையும் போது மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுக்கலாம். மாவு கொஞ்சம் இறுக்கமாக தாங்க இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போது இதை நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. பூரி மாவு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறினாவே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டுங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக
பூரி மசாலா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு 7 நிமிஷம் போல் இப்போ கொதிச்சிருக்குங்க. நல்லாவே ரெடி ஆகிடுச்சி. நல்ல மணமாக கமகமன்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே போல் பூரி மசால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே போல் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். பூரிக்கு கரெக்டான காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் பூரி மசால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பூரிக்கு பனைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. இது இப்போ எடுத்து இப்படி லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததாக இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி தனியாக வைக்கலாங்க. பூரி சாஃப்டாக வரத்துக்கு 3 டிப் தாங்க. முதல்ல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த மாவுலையே ஆயிலும் சேர்த்து நல்லா பனைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக தேய்க்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மொத்தமாக தாங்க தேய்க்கணும். ரொம்பவே தின்னாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பூரி மாவு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக பூரி நமக்கு நல்லா உப்பி வருங்க. அதே போல் நீங்கள் ஆயில் இல்லை மாவு ட்ரை ஃப்ளார் எது வேணாலும் யூஸ் பண்ணி இப்படி மாவை தேய்ச்சிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் தான் சேர்த்தணும் இல்லை ட்ரை இந்த ஃப்ளார் மட்டும்தான் சேர்த்தணும் அப்படின்லாம் இல்லை. எது சேர்த்து நம்ம தேய்ச்சாலுமே பூரி நல்லா தான் வரும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக பூரி உப்பி வராதுங்க. ஸோ கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஆயிலில் சேர்த்துன பிறகு லைட்டாக அந்த ஆயில் மேலே படுற மாதிரி இப்படி செஞ்சிங்கனாவே அவ்வளோதாங்க. பூரி பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக உப்பி வந்துருச்சு. இதே போல் பூரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.